அருளை தேடிய பயணம் பார்ட் 18. நான் அபிராமி பட்டர் என்னோட ஹெட் மாஸ்டராக மாறின விஷயத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். சிவ வழிபாட்டுக்குள்ளே வந்தால் கூட முஸ்லீம் மதத்தில் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸை என்னால் விடவே முடியலை. 5 வேளை தொழறதை நமஸ் பண்ணி அவங்க முறையில் பண்ணுற துவாவை இதெல்லாம் என்னால் விடவே முடியாத ஒரு சூழ்நிலை. மவுண்ட் ரோடில் ஒரு தர்கா இருக்குது. அவரை நான் மூசா தாத்தான்னு தான் சொல்லுவேன். இன்னர் வேர்ல்டில் எல்லாருமே ஒன்றா தான் இருப்பாங்க. நம்ம அவுட்டர் நேச்சரில் தான் நிறையா மதங்கள், மார்க்கங்கள், சமயங்கள் அப்படின்னு பிரிக்கிறோம். பட் இன்னராக போயிட்டால் எல்லாமே ஒன்று தான். பல இடங்களில் தோன்றக்கூடிய ஆறு கடலுக்குள்ளே வந்தோன்னா கடலாக மாறுற மாதிரி தான் இங்கே எல்லாமே. எப்படியாவதும் இந்த அடிக்டில் இருந்து வெளியே வரணும் தான் மூசா தாத்தா கிட்டையும் ப்ரே பண்ணேன். அப்போ தான் சில பெண்கள் எனக்கு பின்னாடி இருந்து பேசுனது எனக்கு புரிஞ்சது. இவங்க சாமி கிட்ட சக்தி இல்லை, அதனால தான் நம்ம முஸ்லீம் மதத்துக்கு வந்திருக்காங்கன்னு நாங்கள் சருக்குன்னு யாரோ நெஞ்சில் கத்தியை வச்சு குத்துற மாதிரி அவ்வளோ பெரிய பெயின், எவ்வளோ பெரிய இகழ்ச்சியை நம்மை சார்ந்தவர்களுக்கு ஏற்படுத்திட்டோன்னு. இன்னரில் எல்லாரும் ஒன்றா இருந்தால் கூட அவுட்டரில் எல்லாரும் வேறு வேறு தான். இனி அவுட்டரில் வேறு எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கும் நம்ம போகவே வேணாம் அப்படிங்கிற முடிவோட கிளம்பி சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறோம். சிவன் கோயிலில் அம்பிகைக்கு பின்னாடி அபிராமி அம்மை பதிகம் இருக்குது. பாட்டை படித்தோடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உடனே இந்த பாட்டோட மியூசிக் வேணும், ஏன்னா பாடுறதை கேட்க கேட்க தான் நம்மளால் பாட முடியும்னு நாங்கள் மயிலாப்பூரில் போய் டவுன்லோட் பண்ணுறோம். ஏன்னா அப்போல்லாம் இன்டர்நெட் எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. யூடியூப்லாம் பார்க்குற அளவு என் ஃபோன் பெரிய ஃபோன்லாம் இல்லை, சின்ன ஃபோன். மெமரி கார்டு தான், 2 GB மெமரி கார்டில் போய் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூவாக கேட்க ஆரம்பிச்சிட்டேன். அதோட அபிராமி அந்தாதையும் கேட்க கேட்க மைண்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. ஒரு 10 நாளைக்கு முடிவுக்கு பின்னாடி ஆழ்ந்த தூக்கத்தில் ஒரு நல்ல குடுமி போட்டு தேஜஸான ஒருத்தர் என் கண் முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்கு. தீட்சண்யமான கண்களுடன் தேரும் படிசில எதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றில் கொட்டும் தரிகுறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளா இருப்பது அறிந்திருந்தும் வேறோர் சமயம் ஒன்று என்று கொண்டாடிய வீணருக்கே அப்படின்னு அவர் பாட, வீணே பழிகவர் தெய்வங்கர் பாச்சென்று மிக்க அன்பு பூனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் நீ புகழ்ச்சி என்று பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் திசை 4 ககனமுமேனு பதில் பாட்டு நான் பாடுனா பக்கத்தில் இருந்த எங்கள் அம்மா பயந்து எந்திரிச்சு உட்காந்து உனக்கு என்னாச்சு பிரியான்னு கேட்டாங்க. அபிராமி பற்ற நான் பார்த்துட்டேம்மா, அவர் என்னை திட்டாரு. இனி எந்த ஒரு சமயத்தையும் மதத்தையும் சாராமல் இறைவனுடன் இணைந்திருக்கக்கூடிய இறைவியை மட்டும்தான் நினைக்க போகிறேன். இதுதான் இந்த பாட்டுடைய பொருள் அப்படின்னு பாட்டுக்கு பொருளை வேற சொல்லி தெளிவு அடைந்தேன் பாருங்க. என் வாழ்க்கையை முழுசாக மாற்றிட்டார். இத்தோடையாக விட்டுருக்கோம் புலிவாலை பிடிச்ச கதை. எனக்கு குரானை சொல்லி கொடுத்த ஹசரத்து சும்மா விட்டுருப்பாரா? அவர் என்ன பயமுறுத்தினார், அவரை நான் எப்படி எதிர்கொண்டேன் அப்படிங்கிறத அடுத்த காணொளியில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன்.